ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ நான் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அகெயின் பேக் டு பேக் ஜிவி பிரகாஷோட அப்டேட்ஸ் தான். போன வீடியோ நாங்கள் வந்து வீராதிரசுரனை பற்றி அந்த பாட்டை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜிவி பிரகாஷே நடித்து அப்புறம் இசையமைச்சு கமல் பிரகாஷ்ன்றவர் வந்து இந்த படத்தை டிரெக்ட் பண்ணி ஒரு படம் வெளிவர போகுது. ஸோ அந்த படத்தோட டீசர் தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் ரிலீஸ் நாங்கள் பார்க்க போகிறது கிங்ஸ்டன் படத்தோட அஃபிஷியல் டீசர் தான். இந்த படத்தோட கதைக்களம் என்ன மாதிரி என்ன இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இது ஹாரர் ஃபில்மாக வாட் எவர் இட் இஸ் என்ன மாதிரி போட்டோம். பட் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறது ஆஃப்டர் பேச்சுலர் நமக்கு எகெயின் திவ்யா பாரதி ஸ்பேரிங் அப் ஜிவி பிரகாஷ்குமார் வித் செகண்ட் ஃபில்ம் வித் ஹிம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தை நமக்கு தர போகிறாங்க. அண்டு மற்றபடி என்ன இதுன்றது தெரியல. ஸோ நீங்கள் வாங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ட்ரெய்லரை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்ததுக்கப்புறம் என்ன விஷயங்கள் தோணுதோ அதுக்கப்புறம் நாங்கள் டீட்டெயிலாக பேசிக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். டீசர் ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கலாம். என்ன எடுத்தோடனே வயலன்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போன தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் உசுரோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா திவ்யா வாடு பேய் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த சும்மா தான் இருக்காங்க. இங்க பேய நெசம் சாவு நெசம். எதிர்பார்க்கறது ஜிவி பிரகாஷ் இந்த அளவுக்கு இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். என்னங்க ஸோ அந்த மார்ச் 2025 அந்த ஒரு ஒன் செகண்ட் தந்துட்டு ஹைப்பை கொடுத்துட்டு போயிட்டா. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ரொம்ப வித்தியாசமான ஒரு டீசர். எப்படிங்க ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்காக தான் நல்லா பண்ணுறாரு. நாங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தோம். மியூசிக்கில் தான் அவரோட இப்போ கரண்ட்லி அவரோட ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து இட்ஸ் வித் மியூசிக் அப்படி போகுதுன்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் அட்வென்ச்சரஸ் சி ஃபேண்டசி மூவி நமக்கு தருவான்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் எனக்கு கமெண்ட்டில் வந்துருச்சு இந்த படத்துக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்து கிங்ஸ்டன் ஏற்கனவே ட்விட்டரில் பார்த்து இவரோட போஸ்டர் வந்துச்சு. ஸோ அப்புறம் பண்ணலான்னு விட்டுட்டேன். பட் அகெயின் இந்த ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்கிறது, எல்லாருமே பேசும் போது நான் மாறி இருக்குது. பிகாஸ் ஜிவி பிரகாஷ்குமாரோட நடிப்பு இட்ஸ் கோயிங் டு பி another லெவல் ஆஃப் ஆக்டிங்னே சொல்லலாம். அண்ட் திவ்யா பாரதி இதுக்கு வந்து ரொம்ப அதில் வந்து மாடர்னான ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டோரி பேச்சுலர். இது வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் தட். ஸோ இது வந்து வேறு மாதிரியான கதை கட்டம். அண்ட் ஃபுல்லாக கடல்லே இப்படியே போயிட்டு அதோட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குமான்றது இதை பார்த்தா எனக்கு தெரியலை. பிகாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம ஒரு டீசர் போட்டுறல எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பார்த்த எல்லா படங்களையும் நாங்கள் சொல்லிட முடியுது. பார்த்தோன்னு எப்படி இருக்குது எல்லா ட்ரெய்லர் இதுக்கும் இப்படி தான் இருக்கும். பட் படத்தில் போயிட்டு பார்த்தா இட் ஒன்ட் பி அவைலபிள். ஸோ அந்த அவைலபிலிட்டி அதில் இருக்காதனால வில் ஃபீல் டிசப்பாயிண்டட். அப்புறம் அந்த படத்தை கழுவி ஊற்றுறது தான் அதுதான் ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ பார்க்கும்போதே நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எடுத்துக்கலாம் ஒரு சில ட்ரெய்லர் அண்ட் டீசரில். ஸோ கதையை என்னன்றது ரிவீல் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் எந்த ஒரு இதுவுமே நான் பார்த்தோன்னே சொல்ல முடியாது. அது நான் சொல்கிற விஷயம் அதுதான். எப்போயுமே ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சொல்ல முடியும் இதெல்லாம் அப்படி இருக்கான்னு எதிர்பார்க்காதீங்க. பாருங்கள், எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் இந்த படங்களை போய் பார்த்தோம் மேபி யூ வில் ஃபீல் த ஒரு நல்ல ஒரு குட் வாட்சிங் மூவியாக இருக்கும். ஸோ அதை ஒரு ஃபீலை கொண்டு வாங்க. அண்ட் இந்த படம் அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு டீசர் பார்க்கும்போதுன்னா. அந்த அண்டர் வாட்டரில் ஜிவி வந்து ஒரு டயலாகில் பேச ஒரு ட்ரை ஒன்று கொடுத்தாருல, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த டார்ச் வச்சுக்கிட்டு அந்த ஜம்பாக இருக்கட்டும், டைவாக இருக்கட்டும், அண்ட் திவ்யா பாரதியோட சவுண்டிங், அவங்க அந்த கத்தியெல்லாம் பேசும்போது வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரெடியாக இருப்பாங்க. மார்ச் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அண்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஃபில்ம் வேறு, அதுவும் சி ஃபேண்டசி. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல தான். ஈவன் இந்த மாதிரியான படம் பார்த்ததில்ல. கடலில் நிறைய படம் வந்திருக்கான், இந்த மாதிரி வந்ததில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிவியோட நடிப்பு
அவருடைய பாடல் இந்த படத்தில் எந்த பாட்டும் வரல. ஸோ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் திவ்யா பாரதி அண்ட் ஜிவியோட காம்பல் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ மார்ச் 7 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த படத்தோட ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணலாம். டீசருக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ரெய்லருக்கும் வெயிட் பண்ணலாம், பாடல்களுக்கும் வெயிட் பண்ணலாம். தட்ஸ் இட்டுங்க. டீசரை பார்த்து முடிச்சிட்டோம். என் கருத்துக்களை சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த ஒரு டீசரை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது மனசுக்கு தோணுச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன் பாயிண்ட், நான் அந்த படத்தோட லைக் டீசரில் பிஜிஎம் பற்றி சொன்ன மாதிரி பிஜிஎம் லைக் அவருடைய படத்துக்கெல்லாம் இவ்வளோ லைக் எதிர்பார்ப்பு இருந்து அவர் ஒரு விஷயத்தை பண்ணுறாருல. ஸோ அந்த பிஜிஎம்மும் அவர் கொடுக்குற ஹைப்பு, அந்த ஹைப் தான் அந்த பிஜிஎம்மும் லைக் அப்படியே தொடர்ந்து 1 minute 35 seconds அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ பவர்ஃபுல்லான பிஜிஎம், அதை பற்றி சொல்லிடணுமே. ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆக மாட்டார் அவரோட படங்களுக்கு. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ண விரும்பிட்டேன். ஸோ எஸ், அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை பற்றியாச்சும் இது பேசணும் வந்தால் அதுவும் நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். என்னோட புதிய ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.